சிறுகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது விஜயாவை இப்போ ஜோசியக்காரர் மூலமாக ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ரோகிணி மனோஜையும் கூப்பிட்டு அவங்க ஆசீர்வாதம்லாம் பண்ணி ரெண்டுமே சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஒரு பணக்காரியாக மாறணும், என் பிள்ளையோட பிஸ்னஸையும் நீ டபுளாக்கி லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணியோட அந்த ட்ராமா தான். இப்போது மனோஜ் ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஷோரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்தாமணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக பார்வதியும் விஜயாவும் தாவணியெல்லாம் கட்டிட்டு ஒரு காமெடி பண்ணாங்க. ஸோ இவங்க அலப்பறை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே செம்மையாக நக்கல் அடித்து கிண்டல் பண்ணாலும் ஆனால் விஜயா இது எதையுமே கண்டுக்காமல் இப்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே இப்போ ஷோரூம் ரோகிணி மனோஜ்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடைக்கானல் போகலாம், ஸோ நம்ம தனியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நான் அதெல்லாம் ரூம்லாம் புக் பண்ணிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே மனோஜ் அம்மாக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே அப்படின்னு சொல்ல ரோகிணியும் அதெல்லாம் பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கிறிஷ் இப்போ அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் அப்படின்ற சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே ரோகிணியும் கிறிஷுக்கிட்ட பேசும்பொழுது உன்னை பார்க்கணும், நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு கிறிஷு கூப்பிட்றான். அப்போது ரோகிணியும் நான் வீட்டுக்கு வரேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரோகிணியும் சொல்கிறாங்க. ஸோ உடனே இப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜுக்கிட்ட ஒரு போய் சொல்கிறாங்க, ஒரு கிளைண்ட்டு முக்கியமான கிளைண்ட்டு பார்க்க போகிறேன், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல. ஆனால் மனோஜ் இன்றைக்கி நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதால் ரோகிணிக்கும் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கிறிஷுக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ விஜயா பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணியோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் அந்த திருட்டு செயினால் செம்மையாக அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. அதே கோவத்தோட இப்போ வீட்டுக்கும் விஜயா வந்திருக்காங்க. ஸோ நடக்க போகிற சம்பவம் தெரியாமல் இந்த ரோகிணி விஜயகிட்ட அந்த புடவையை கொடுத்து ஐஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. ஆனால் எல்லாமே செம்மையாக மொக்கையாக தான் ஆகுது. அதே புடவையால் விஜயா ரோகிணியை செம்மையாக வெளுத்துவாங்கன்னு மட்டும் இல்லாமல் இவள் பணக்காரன் நினச்சா பணக்காரன் இல்லை, ஒரு திருடி அப்படின்ற மாதிரி ரோகிணியை வச்சு செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படின்ற விஷயமும் வெளியே வரப்போகுது. அதே மாதிரி சீதா அருணோட ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் முத்துக்கும் தெரிய வரப்போகுது. மீனா மாட்டி ஒரு பிரச்சனைகளை சிக்க போகிறாங்க. என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எபிசோட் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.